பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள், கூறும். அவை மனிதர்களுக்கு காலக்கணக்கையும் இறைவன் விதித்துள்ள நாளை அறிவிப்பவையாகவும் உள்ளன. மேலும் வீடுகளுக்குள் நீங்கள் அதன் பின்புறமாக நுழைவதில் எந்த நன்மையும் இல்லை. ஆனால் மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பவர் அவர்தான் நன்மை உடையவர் ஆவர். எனவே வீடுகளுக்குள் வாசல்கள் வழியாக வாருங்கள். இன்னும் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பிறைகள் பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். ஏன் சந்திரன் வளருது, தேயுது? அது என்ன, ஏன் அது அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. படைத்தவன் கூறுகின்றான், மனிதர்களுக்கு காலக்கணக்கையும் அவன் விதித்துள்ள நாளை அறிவிப்பவையாகவும் உள்ளன. தெளிவுபடுத்தினான் அத்தனை பேர். உங்கள் காலங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் காலத்தை கணக்கிடுறதுக்காக இறைவன் விதித்துள்ள நாளை, மனிதர்களுக்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொன்றிற்கும் அந்த நாளை குறிப்பவையாகவும் அவை இருக்கின்றன என்று அறிவிக்கின்றன. சந்திரனை பற்றிய நமக்கு இறைவன் தெரிவித்துள்ள செய்தி நம் வாழ்க்கைக்கான செய்தி. எவ்வாறு சந்திரன் பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இறைவன் அறிவிச்சிருக்கிறான். காலத்தை கணக்கிடுறதுக்காக இருக்குது, உங்களுக்குரிய நாளையும் கணக்கிடுவதாக இருக்குது. இறைவன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளை விதித்திருக்கின்றான். அந்த நாளை அறிவிப்பவையாகவும் அவை இருக்குன்னு சொல்கிறான். வீடுகளுக்குள் நீங்கள் அதன் பின்புறமாக நுழைவதில் எந்த நன்மையும் இல்லை. வீட்டுக்குள்ளே வரும்போது புறவாசல் வழியாக வராத, நேர்வழி, ஏன் திருடம் போல் புறவாசலில் வர்ற அப்படின்னு கேட்பான். தவறு செய்தவர்கள் பின்புற வாசல் வழியாக, அல்லது தவறு செய்வதற்கு பின்புற வாசல் வழியாக. மனிதர்கள் மனம் நேர்மையில் இல்லாத போது எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் தெளிவுபடுத்துகின்றான். வாசல் வழியாகவே வாருங்கள் அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு வாழுங்கன்னு அர்த்தம். நேர்மையான எண்ணத்தோடு வாழுங்க, நல்ல எண்ணங்களோடு வாழுங்க, அதில் நன்மை இருக்கிறது. கெட்ட எண்ணத்தோடு இருக்காதுங்க. கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் ஒரு காரியத்தை உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் போகும்போது கூட பின்புற வாசல் வழியாக போவீர்கள். ஒரு தப்பு செஞ்சுட்டு மறைஞ்சு வாழக்கூடியவங்க வீடுகளுக்கு வரும்போது கூட பின்னாடி வாசல் வழியாகத்தான் வருவாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு மனிதர் வீட்டுக்கு வரும்போது அவரை பார்க்கலாம் அப்படின்னா வாசலில் காத்திருப்பான். ஆனால் தவறு செய்த மனிதன் பின்புற வாசல் வழியாக உள்ளே நுழைகின்றான். எந்த நன்மையும் இல்லை. அப்போது இது நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்திலிருந்து ஒவ்வொன்றிற்கும் நல்ல எண்ணம் நமக்கு இல்லாவிட்டால் எவ்வாறு நாம் நடந்து கொள்வோம்? எப்படிலாம் நடந்துக்குருவேன் நான்? நல்ல எண்ணம் இல்லை, எப்படி நடந்துக்குவேன்? ஒரு உதாரணம் சொல்கிறேன். புறவாசல் வழியாக வராதிங்க, வீட்டுக்கு முன்னாடி வாங்க. எந்த ஒரு காரியத்தையும் அதனுடைய நேரான பாதையில் நாம் செய்ய வேண்டியவர்களாக இறைவன் நமக்கு நினைவுபடுத்துகின்றான், தெளிவும் படுத்துகின்றான், நம்முடைய நிலையை அறிவிக்கவும் செய்கின்றான். புறவாசல் வழியாக போயிட்டு இருந்தோம்னா இப்போ நமக்கு அறிவிக்கிறான், எதன் காரணமாக நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு. இப்போ சொல்கிறேன், மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பவர் தான் நன்மை உடையவர் அவர். மனசாட்சிக்கு நம்ம பயந்து இருந்தோம்னா புறவாசல் வழியாக குறுக்கு வழி தேடக்கூடியவர்களாக நம்ம இருக்க மாட்டோம். மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பது தான் நன்மை. இதை அறிவிப்பதற்கு தான் இறைவன் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு செய்தியை அறிவிக்கிறான். சந்திரன் எதுக்காக வளர்ந்து வர்றதும் தேய்கிறதும், நமக்கு வாழ்க்கையில் உங்கள் நாளை நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. சில நேரங்களில் உங்களுக்குள்ளே நீங்கள்
பேசும்போது நாளை குறிப்பிட்டு பேசுகிறீங்க. அந்த நாளை நீங்கள் கணக்கிடுவதற்காக, நம்ம கணக்கு பண்ணுறதுக்காக நமக்கு சந்திரனை அவனுடைய பிறைகளை பற்றி அறிவிக்கின்றான் நமக்கு. ஆனால் மனிதர்கள் பிறைகளை பற்றி நாம் அறியாதவற்றையெல்லாம், நமக்கு பயம் தரக்கூடியவற்றையெல்லாம் அறிவிக்கின்றார்கள். நான் படைச்சவன் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லும்போது ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பயம் ஏற்படலை, தெளிவு ஏற்படுது. அப்படி ஒரு பயம் ஏற்பட்டால் தப்பு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, அந்த பயம்தான் நமக்கு ஏற்படுது. இறைவனுடைய வேதத்தில் தெளிவுபடுத்தும் பொழுது தவறு செய்வதற்கு நாம் பயப்படுகின்றோம். ஆனால் இவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கும் பொழுது பயம் ஏற்படுகிறது, குழப்பம் ஏற்படுகிறது. அதில் எனக்கு எந்த தெளிவும் இல்லை, வாழ்க்கைக்கு பயனும் இல்லை. இறைவனோ வேதத்தில் நமக்கு பயன் தரக்கூடியதை மட்டும்தான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான், விளக்கியும் இருக்கின்றான் வழிகாட்டுதல்களாக. மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பவர் தான் நன்மையுடையவராவர். மனசாட்சிக்கு நம்ம பயப்படணும்னு அறிவிக்கின்றோம். ஒவ்வொருவரும் அவரவருடைய மனசாட்சிக்கு. இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய அந்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கும். படைத்தவன் நமக்கு அறிவிக்கின்றான். எனவே வீடுகளுக்குள் வாசல்கள் வழியாக வாருங்கள். எனவே மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் காரியங்கள் செய்யும்போது வாசல் வழியாகவே வாங்க, பின்புற வாசல் வழியாக வர வேண்டாம். எந்த ஒரு காரியத்திற்குமாகவும் இறைவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு எப்படி நம்ம நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அல்லாவே அஞ்சிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அமைதி நிம்மதியோடு வாழ்கிறது தான் வெற்றி. எந்த ஒன்றும் நான் செய்யும் பொழுதும் அதற்காக நான் காத்திருக்கும் பொழுதும் மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும். இது வெற்றி. படைச்சா நமக்கு சொல்கிறேன், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு வெற்றி வேணும்னு கேட்குறீங்க, அந்த வெற்றிக்கு மனசாட்சியோடு வாழுங்க. இதுதான் இந்த மனசாட்சியுடன் வாழ்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும், வெற்றி பெறுவதுனா அமைதியும் சமாதானத்தோடு வாழ்கிறது வெற்றி பெறுவது. அதற்காக உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவனை தவிர இல்லை, அவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். வழிகாட்டுபவன் அவன், உங்களுடைய தேவைகளை அறிந்தவன் அவன். அவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மனசாட்சிக்கு பயந்து கொள்ளுங்கள். இதுதான் இறைவனுக்கு பயப்படுதல். மனிதர்கள் நமக்கு அறிவிக்கக்கூடியது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பயனும் இல்லாததை பற்றி, எந்த ஒரு காரியத்தை பற்றி இவள் அறிவிப்பது. இறைவன் ஒன்றை அறிவிக்கும் போது நமக்கு நம்முடைய தேவையாக அவன் அறிவிக்கின்றான். நன்மையை விரும்பியவர்களாக நாம் ஆவதற்காக, அதை கொண்டு வெற்றியடைவதற்காக. வெற்றி இறைவன் அறிவிப்பது, நன்மை நாம் அடைவது, அமைதியை கொண்டு நாம் அடைவது. அதை அவன் வெற்றி என்று கூறுகின்றான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு பூடகமான எந்த ஒரு செய்தியும் நாம் வாழ்க்கைக்கு பயன் தருவதில்லை. இறைவன் எளிமையாக நமக்கு விளக்குகின்றான். எதை நமக்கு தெளிவுபடுத்துகிறானோ, என்ன சொல்கிறானோ நமக்கு அதை கொண்டு நம்ம வாழ்ந்து வரணும். அதை விரும்பணும். அந்த வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கிறான். அதில் நல்லது இருக்குது. மனுஷங்களுக்கு காட்டுறது எதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதின் திருப்திக்காக வாழ வேண்டும். அதற்கு இறைவன் வழி கூறுகின்றான். கூறியது சரிதானா என்பதையும் மனதில் நாம் சிந்தித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.